நீ ஏதோ பயங்கரமான குழப்பத்துல இருக்க. இப்ப எனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. நானும் தான் கல்யாணம் ஆனவ. ஆனா இம்புட்டு நாள் நான் உங்க கூட ஒரு கை குழந்தையோட ஒரே வீட்ல ஒண்ணா இல்ல. ஏய், நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் உன் கூட குடும்பமா நடத்திட்டு இருந்தேன். உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தேன், அவ்வளவுதான். அந்த பாதுகாப்பு எப்பவுமே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏய், அதுக்கு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. நான் என் மனசுல புருஷனா உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், ஏன் அகில அப்படி பேசிட்டு இருக்க? இத்தனை நாளா உனக்கும் கண்மணிக்கும் தேவையானதை எல்லாமே பண்ணிருக்கான்ல. ஆமாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துதே கடைசி வரைக்கும் உங்க கூடத்தே வாழணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி எல்லாம் புருஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. நான் எப்படிங்க உங்களை விட்டு கொடுக்க முடியும்? நான் பண்ண நல்லது இப்படி வழியா வந்து நிக்கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கே பயப்படுறாங்க. நமக்கு எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இத்தனை நாளா என் மனசுக்குள்ள கிடந்தத எப்போ எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஏய், இப்படி பேசுறதுக்கு நிஜமாவே உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, நான் ஏன் வெக்கப்படணும்? நான் உங்களை என் மனசளவுல புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே நினைப்பேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அடிக்க போறீங்களா? அடிங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்படி ஒரு கேவலமான ஜென்மமா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த உலகத்துல எதுவுமே கேட்காம கிடைக்காது மனோ. இப்ப கூட நான் போன் பண்ணி உங்களை கூப்பிட்டதுனாலதான் நீங்க இங்க வந்தீங்க. அதனாலதான் நான் ஓப்பனா கேக்குறேன், நீங்க என் கூடவே இருந்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா இருப்பேன். ஏய், எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது என் தேன்மொழி மட்டும்தான். நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காத அகிலா. நடக்கும், நடத்தி காட்டுவேன். கடவுளா பார்த்து கடவுள் மாதிரி இருக்கிற உங்களை என் கண்ணுல காட்டியிருக்காரு. அத நான் விட முடியுமா? எனக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் மனோ. அது நீங்க தான். ஏய், உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. சாவிய கொடு, சாவிய கொடுன்னு சொல்றல. விடுங்க, சாவிய கொடு அகிலா. விடுங்க, கொடு மனோ. விடுங்க. ஏய், கொடு. விடுங்க. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேற வேற நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ண, அவ்வளவுதான். கண்மணிக்கு நல்ல அம்மாவா இருக்க பாரு. குழந்தை பேரை வச்சு இனிமே இந்த மாதிரி விளையாடாத. மறுபடியும் நீங்க என்னைய தேடி வருவிய. வர வெப்ப